என்ன பிரியா பண்ணின்னு இருக்கா? இன்னைக்கு நம்ம ஒரு புது புடவை லான்ச் பண்ண போறோம்ல, அதுக்கு என்ன கலர் கட்டுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பிரியா இவ்வளோ சாரி, அழகான சாரிலாம் இருக்கு, எதை கட்டணும்னு யோசிக்கிறேன் நீ? எல்லா கலர்ஸுமே நான் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணது தான், அதனால எனக்கு எல்லாமே அழகாக தெரியுது. நான் எதை கட்டுறதுன்னு தெரியாமல் ஒரு 1/2 மணி நேரமாக இதை பார்த்துட்டு உட்காந்துருக்கேம்மா. நீ சொல்லு, அதே நான் கட்டுறேன். எல்லா படையுமே அழகாக இருக்கு. எனக்கு எது கட்டினாலும் அழகாக தான் இருக்கும். எல்லா படையும் நல்லா இருக்கு. எனக்கு என்னன்னாக்கா இது கட்டினா நல்லா இருக்கும். டார்க் ப்ளூ. ஓகே தென், அது நல்லா கரும் ப்ளூ. ஓகே, அப்போ அம்மா சாய்ஸாக கட்ட போகிறேன். ஓ ப்ளீஸ், அவ்வளோ அழகாக இருக்குது பிரியா. அயன் பண்ண மாதிரியே இப்போ தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். அவ்வளோ அழகாக கட்டி விட்டேன். அயன் பண்ண எங்கம்மா டைம்? இப்போ தானே நீயே செலக்ட் பண்ண. நான் சும்மா மடித்தேன், அது அழகாக உட்காந்துருச்சு. இல்லை ரொம்ப அழகாக கூட தேவையில்லை போல இருக்கு. ஆமாம், காஞ்சி சில்க்ஸ் பட்டு. ஆமாம், அது வைக்க மாட்டாங்களே. நல்லா சூப்பராக பிரியா. ரெடி ஆகிட்டே பிரியா, வா வீடியோ எடுக்கலாம். இருமா, அடுத்த கன்ஃபியூஷன். இப்போ நான் அதை சிங்கிள் ப்ளீட்டாகவே கட்டவா இல்லைன்னா ப்ளீட்ஸ் பண்ணவான்னு? சிங்கிளும் நல்லா இருக்கு, ப்ளீட்டும் நல்லா இருக்கும். ப்ளீட் பண்ணி அப்போ கட்டவா? ஆமாம். இதுதான் சாரியோட கிராண்ட் பல்லு. அண்ட் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது இந்த பல்லு அப்படின்னு. அண்ட் இதுதான் வந்து பார்டர் வந்து ஃப்ரண்ட் மேலேயும் கீழேயுமே வந்து ஈக்குவல் சைஸ் பார்டராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து சாரீ ஃபுல்லாக ஒரு சூப்பரான ஜரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ரிச்சாக இருக்குது இந்த சாரீ. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஆடி சேலில் அனாமி சில்க் சிட்னி ஆஸ்திரேலியாவில் இப்போ அவைலபிளாக இருக்குது. சென்னையில் இருக்கவங்களுக்கு வேணும்னாலும் இது அவைலபிள். ஒன்லி இன் சென்னை அண்ட் ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் இந்த சாரீ இப்போ அவைலபிளாக இருக்குது.